புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. வடிவேல் காமெடி ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, சகல என் அடி நீ பார்த்தது இல்ல, என்ன அடின்றத மட்டும் நீ பார்க்க போறன்ட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. அடினா அடி சாதாரண அடியாங்க. என்ன அடின்றத இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போடுவோம். செலக்டிவ் அமினிஷியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட பாருங்க இந்த சட்டமன்றத்தில் நேரடிக்காக வைக்கப்பட்டிருக்கிற கேமராவுக்கு கூட அந்த வியாதி வந்துச்சு போகுது. செலக்டிவ் அமினிஷியா வியாதி. குறிப்பிட்ட பக்கம் மட்டும்தான் பாருங்க கவர் ஆயிட்டு இருக்கு. அதுவும் பாருங்க ஆளுங்கட்சி பக்கமே தான் கேமரா உருண்டு இருக்கு. ஆளுங்கட்சி பேசும்போதும் ஆளுங்கட்சி பக்கம் தான் கேமரா போக்கஸ் ஆகுது. எதிர்கட்சி பேசும்போதும் ஆளுங்கட்சியை பார்த்தா கேமரா போக்கஸ் ஆகுது. அது ஏங்க? அதுக்கு பேர் தான் பாருங்க செலக்டிவ் அம்னீசியா. கேமராவுக்கு மட்டுமா அந்த வியாதி? இருக்கட்டும், அந்த உண்மை ஒரு ஓரமா வந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. இப்ப இந்த அடி இருக்கு இல்லைங்களா, என்னையா பண்ணா என் கட்சிக்காரன்? ஏதோ தெரியாதனமா யாரோ பாருங்க எழுதி கொடுத்தத தெரியாதனமா பாருங்க படிச்சுட்டாரு. அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவீங்களா நீங்க? என்ன பண்ணாங்க? முதல்ல எதிர்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்டார்ன்றத பார்த்துருவோம். காவிரியில தண்ணி வராத காரணத்தினால குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாம போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிச்சு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும். இதுதாங்க, இவ்வளவுதான் கேட்டாரு. என்ன இவ்வளவுதான் கேட்டாரு? ஏங்க முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருக்கீங்களா நீங்க? முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அரசியலே நாங்க தான் சொல்லின்னு சும்மா பேசினா மட்டும் போதாது, பேப்பர் படிக்க கத்துக்கணும்னு சொல்லி யாரோ பாருங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில்னு பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. அத உண்மை நம்பி சார் பேசுறத பாருங்க. குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்காக தான் பாருங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிட்டு போயிருக்காரு திருவள்ளுவர் அவர்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று. மண்டபத்துல யாரோ 11 பேர் கொண்ட குழுக்கள் எழுதி கொடுக்கறத பரப்புரையில வாசிச்ச மாதிரி சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு யாரோ பாருங்க ஸ்பாட்ல பதில் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பதில் எழுதும் போதெல்லாம் கேமரா ரோலிங் ஆகாது. எந்த நேரத்துல ஆளுங்கட்சியை நோக்கி கேமரா லென்ஸ் போக்கஸ் ஆகணும், எந்த சமயத்துல ஆளுங்கட்சியை நோக்கி கேமரா லென்ஸ் போக்கஸே ஆகக்கூடாதுன்ட்டு செலக்டிவ் அமினிஷியா. நேற்றுக்கு முன்தினம் தேவையில்லாத நேரத்துல எல்லாம் பாருங்க ஆளுங்கட்சியை நோக்கி இந்த எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா, அப்படி எழுதி சொல்லி கொடுக்குற நேரத்துல கேமரா லென்ஸ் போக்கஸ் ஆயிடுச்சு. உடனே பாருங்க அலர்ட் ஆயிட்டாங்க. நேற்று இதெல்லாம் பாருங்க எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு ஸ்பாட்லயே பதில் கொடுக்கறதுக்காக எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த எழுதி கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் கேமரா கவர் பண்ணாது. அந்த உண்மை ஒரு ஓரமா வந்துட்டு போட்டோம். இப்ப பாருங்க எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு ஸ்பாட்லயே பதில் கொடுக்குறோம்னு சொல்லி பதில் கொடுத்துதான் முன்ன பின்ன பேப்பர் படிச்சுதான் தெரிஞ்சிருக்கோம்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பதிலடி கொடுத்தாரு பாருங்க. கொஞ்சம் கம்மியா கொடுக்கணுங்க. என்னதான் பாருங்க தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததை பேசிட்டாலும் இப்படியா? தலைவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிதிக்கும் வித்தியாசம் தெரியாம நீங்க எல்லாம் அடுத்தவங்களை பார்த்து சொல்லலாமா சார்? பேப்பர் படிச்சா மட்டும் போதாது, கொஞ்சமாவது பாருங்க சிந்திக்க கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கொடுத்த பதிலடி. இந்த அவமானம் உங்களுக்கு தேவைதானா? யாரோ வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா சிஎம் சேர மாட்டி விட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக எதிர்கட்சியிலிருந்து வந்த கேள்வி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வறட்சிக்கான நிதியை குறித்து கேள்வி. ஆனா பாருங்க கொடுத்த பதில் சிறப்பு தொகுப்புக்கான நிதி சம்பந்தமான பதில். அது மட்டுமா? இந்த 1/1 வாங்கின அடிய ஒட்டுமொத்தமா பாருங்க நம்ம தொகுத்து வழங்க வேண்டும் என்று சொன்னால் 4-5 வீடியோ தேரும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை 2.5 மணி நேரத்துக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வளவு வரிசையான அடி. எதிர்கட்சியில இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு எந்திரிச்சாலே மாண்புமிகு அமைச்சர் அங்க பாருங்க ஏதோ பதில் சொல்றாரு. ஏங்க இப்பதாங்க 2 வரியோட பேச ஆரம்பிக்கலங்க. இருக்கிட்ட உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசுங்க. அவங்க பேசுறாங்களா பாடுறாங்களான்னு தெரியல. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க 2 வரி பேச தொடங்குவதற்கு முன்பாக மாண்புமிகு அமைச்சர் எந்திரிச்சிடுறாரு. பாடுறதுக்கு டைம் கொடுத்துறாங்க. அவங்க பாருங்க பாடுறாங்க பாட்டு கச்சேரி நடத்துறாங்க. அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு நேரம் டைம் கொடுக்குறாங்க. இதை எதிர்கட்சிகளுக்கு பாருங்க
பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே தடங்கல் பண்றாங்க. இதுல வேற பாருங்க, நடுநிலையாக நான் செயல்படுகிறேன்னு அவருக்கு அவரே பாருங்க புகழ் மாலை சூட்டிக்கிறாருங்க. இந்த பேரவையை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமையில் நின்று தகுந்த முறையில் வாய்ப்பளித்து எது விதிகளின் முறைப்படி இருக்க வேண்டுமோ அதை அனுமதித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அது போட்டோம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவர் பேசினாரு பாருங்க. அதாவது பாருங்க, குட்டி கதை சொல்றோம்னு சொல்லி நம்ம ஏதோ ஸ்கோர் பண்ணிட்டு தான் நினைச்சார் இல்லைங்களா? கிளீன் போல்ட் ஆகினாருங்க. நீங்களே பாத்துக்கோங்க. எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதைப் போல இன்றைக்கு பேருந்திலே, அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்திலே இருக்கின்றார். இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவரை இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக ரகுபதி சார் பேச 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 எதிர்க்க இருக்கிற ஆளுங்கட்சியில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாருங்க, வயிறெல்லாம் அப்படியே ஜெல்லுசில் குடிச்சா கூட அடங்காத அளவுக்கு வயிறு எரியுது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி பதிலடி கொடுக்கலாம்? அப்பாவை காணோன்னு சொன்ன கதைக்கு வெயிட் பண்ணி தரமான பதில கொடுத்துட்டாங்களே. எல்லா திட்டத்திலும் இருக்காரு, பாருங்க பாருங்க பாருங்கன்னு. நீங்க ஒன்னும் உருவாக்கலங்க, எல்லாத்தையும் அப்பா தான் உருவாக்கி வச்சுட்டு போனார்னு சொல்லி பதிலடி கொடுத்துட்டாங்களே. என்ன பண்ணலாம்? சம்பந்தம் இல்லாம உருட்ட வேண்டிதான். எப்பா, நிதியமைச்சருக்கு வாய்ப்பு கொடுங்க பேசுறதுக்கு. அவர் என்னன்னு பேச போறாரு? பேசுவாரு. ஏதோ பதிலடி கொடுக்கறதுக்காக எந்திரிச்சாருன்னு பார்த்தா கொடுத்தாரு பாருங்க ஒரு பதிலடி. மாண்பு நிதியமைச்சர் சொல்றேன், பேரவைத் தலைவர் சொன்னா கோச்சிங் என்ற அந்த வார்த்தையை மட்டும் அவைக்கு கொண்டு நிற்கிறேன். மாண்பு நிதியமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீனியர் மோஸ்ட் இந்த ஹவுஸ் அவர் சொல்லியிருக்காங்க, அவங்க தலைவரை எங்கே தேடுவோன்னு சொல்லியிருக்காங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்கே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டு போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு இது பதில் இல்லையே. அப்பாவை காணோன்னு அன்னைக்கு சொன்னாரு சிஎம் சார். அன்னைக்கு அப்பாவை காணோன்னு சொன்ன கதைக்கு பாருங்க பதிலடி இன்னைக்கு கொடுத்தாரு ரகுபதி சார் அவருக்கு. பட் அதுக்கு பொருந்துற மாதிரி இந்த பதில் இல்லையே. இதுல வேற பாருங்க, இதெல்லாம் ஒரு பதில்னு பொருத்தமே இல்லாத பதில சொல்றதுக்காக நிதியமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு பேசிட்டே இருந்தார் இல்லைங்களா? பேசினே இருக்காருங்க, சம்பந்தம் இல்லாம பேசினே இருக்கிறாரு. இடைமறித்து சபாநாயகர் அவர்கள் சொல்றாரு, கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு மாண்புமிகு அமைச்சர். இங்க பாருங்க பாப்பமா திரும்பி அவர் பாட்டுக்கு கத்தினுக்காரு, இவர் பாட்டுக்கு இன்னொரு பக்கம் பேசினேங்கிறாரு. ரிலாக்ஸா இருங்க, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொல்றதை கேளுங்க. இதை நான் பொய்யா சொல்றேன். ஆக்சுவல் என்ன பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களோ, என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் நாங்க சொல்லிருக்கோம் ஒயிட் பேப்பர்ல. வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணு கோவம் வந்துருங்க இல்லைங்களா? என்ன மாண்புமிகு அமைச்சர் சார், என்னங்க நான் பாட்டு கூப்பிட்டேங்கிறேன், நீங்க பாட்டு பேசினேங்கிறீங்க, இவ்வளவுதான் எனக்கு மரியாதை, என்னங்க இது அப்படின்னு கேட்டுக்கணும் இல்லைங்களா? இதே பாருங்க, எதிர்கட்சி மட்டும் ஏதாவது பேசினாங்கன்னா உட்காருங்க, நான் தான் பேசணும்ல, நான் தான் சொல்றேன்ல, உட்காருங்க. அங்க யார் எந்திரிச்சு கேள்வி கேட்கறாங்கன்னு கூட கேமரா லென்ஸ் போக்கஸ் ஆவறது இல்ல. ஆளுங்கட்சியையும் சபாநாயகர் அவர்களை மட்டும்தான் பாருங்க கேமரா லென்ஸ் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. கேட்டாக்கா ஸ்டார்டிங் டு எண்டு நேரலையில் நாங்க ஒளிபரப்பு பண்றோம்னு பெருமை வேற. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, சொன்னோம் இல்லைங்களா, வைத்தறிச்சல். அந்த வைத்தறிச்சல் தாங்க முடியாம ஏதாவது ஒரு பதில சொல்லி நம்ம எரியிற வயிற ஆஃப் பண்ணிக்கலான்ட்டு பொருத்தம் இல்லாத பதில கொடுத்தாரு. ஆனா பாருங்க, இவர் பொருத்தம் இல்லாத பதில கொடுத்தாரு, இவருக்கு பொருந்தக்கூடிய வகையில ஒரு பதில் கொடுத்தாரு பாருங்க KN நேரு சார். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதித்துறை பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு நீதித்துறை செயலாளர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கடன் என்பது இன்னும் 50 ஆண்டு காலம் போனால் கூட அது அடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒவ்வொரு அரசும் கடன் வாங்கிதான் தொடர்ந்து அது செய்யப்பட வேண்டும் என்று நீதித்துறை செயலாளர் அவங்களுடைய செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் 60 நாட்களாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. எனவே இல்ல, அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. அரசாங்கம் நடத்துவது என்பதே தொடர்ந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதே ரிசர்வ் பேங்க். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. எனவே வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்க் அனுமதி பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறியிருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஏன் சார் பாத்தீங்களா, தேவைதானா இதெல்லாம் நமக்கெல்லாம்? ரகுபதி அவர்கள் பேசுறதை கேட்டு சும்மாவே இருந்துட்டு விட்டு போயிருந்தா இது வந்திருக்குமா இந்த பதிலா?
கடனை இழுத்து நீங்க வாங்க போற கடனையும் சேர்த்து எடுத்து போட்டாங்க பாத்தீங்களா? 50 வருஷம் ஆனாலும் கடன் வாங்குற அளவு ஏறுமே தவிர குறையத்துக்கு வாய்ப்பே இல்லை. நிதித்துறை செயலாளர் உங்க பட்ஜெட்லயே பாருங்க வாங்க போற கடனின் அளவையும் சேர்த்து சொன்னாரே, மறந்து போச்சா சார்னு. இந்த பதிலடி உங்களுக்கு தேவைதானா? கவுண்டமணி காமெடியில ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லுவார் பாருங்க. அது இப்ப புரியாது, இங்க புரியாது, பின்னாடி தான் நமக்கு புரியும்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. எந்த கேள்வி கேட்டாலும் என்ன கேள்வி அங்க கேட்கறாங்க? விவசாயிகள் பிரச்சனை குறித்து கேள்வி கேட்கறாங்க. மிக முக்கியமாக காவிரி நீர் குறித்து பேசுறாங்க. காவிரி நீரை பத்தி பேசிட்டீங்களா? டீலிமிட்டேஷன் பில்லு, அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அனைத்து எம்பிக்களையும் நாங்க கூப்பிட்டுருக்கோம். திமுகவோட பதில் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ப்ரொபோஷனேட் காப்பாற்றப்படணும், தென் மாநிலங்கள் காப்பாற்றப்படணுங்கிற ஒரே குறிக்கோளுடன் பாராளுமன்றத்தில் கூப்பிட்டிருக்காரு. அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை குறித்து கேள்வி கேட்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இந்த காவிரி நீர் சம்பந்தமாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அது குறித்து கேள்வி கேட்டிருந்தா அதுக்கு பதில் கிடையாது. அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்ட வேண்டும்னு சொல்றமேன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே பாருங்க டக்குன்னு டீலிமிட்டேஷன். அதற்காக தான் நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிட்டேஷனுக்கு கூட்டியிருக்காரு. அடுத்து இந்த பக்கம் பாருங்க, அதே ரகுபதி அவர்கள் ஒன்றிய அரசை நாங்க எதிர்த்து நிக்கிறோம்னு சும்மா வார்த்தை அளவில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் சைலண்டா நீங்க ஒன்றிய அரசு கிட்ட சரண்டர் ஆயிருக்கீங்க. எதலங்க? இந்த 100 நாள் வேலை வாய்ப்புல வெற்றி 150 நாள் திட்டம். அது இந்த அரசு ஒன்றிய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டான முதல் திட்டம் அந்த திட்டம். விபிஜி ராம்ஜி 40% மாநில அரசு, 60% ஒன்றிய அரசு. அந்த திட்டம் கிராமப்புற வேலை வாய்ப்புகளுக்கு நாங்கள் வேண்டாம் என்று எதிர்த்தோம். அதனால எங்களுக்கு 3591 கோடி ரூபாய் 591 கோடி ரூபாய் பணம் வரல. பணம் வரவில்லை என்றாலும் கூட அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம். ஆனா எந்த காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு பணிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் வேண்டும் என்று வலியுறுத்தினோம். விபிஜி ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு அது சத்தமே இல்லாம செஞ்சிருவீங்க. அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டுல எலெக்ஷன்ல சத்தமே இல்லாம வந்தீங்களோ அதுபோல சத்தமே இல்லாம சரண்டர் ஆயிருந்தீங்க. பேச்சு கேள்வி இதுதாங்க. அதாவது பாருங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பெயர் மாற்றியதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, எதிர்த்து நின்னோம். எதிர்த்து நின்றதற்காக மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை கூட நிறுத்திட்டாங்க. ஆனா நீங்க சைலண்டா சத்தம் இல்லாம போயிட்டு சரண்டர் ஆயிருக்கீங்க. மேற்கொண்டு நிதியை வேற பாருங்க தமிழ்நாடு அரசு தலையில கட்டியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா நிதி சுமையை உருவாக்கி இருக்காங்க. அதையும் பாருங்க சைலண்டா நீங்க சரண்டர் ஆகி வந்திருக்கீங்கன்னு தான் கேட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லைங்க நாங்க சரண்டர் ஆகல, இந்த காரணத்துக்காகத்தான் நாங்க எக்ஸ்ட்ரா நிதி சுமையை தலையில சுமந்து வந்துட்டோம்னு ஏதாவது ஒரு பதில் கொடுத்துருக்கோம். ஆனா என்ன பதில் கொடுத்தாரு ஆதவர்ஜுனா அவர்கள்? அதுல ஒரு டெல்லியில இருந்து வந்த தகவல் என்னன்னா, இது ஒரு தகவல், இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். வரக்கூடிய நாங்க பேசிடுறோம். என்ன ஒரு தகவல், என்ன ஒரு தகவல்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போகுது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்றிய அரசோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ தமிழக வாழ்முறைக்காக நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். அதில் எதிர்க்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளுமா இல்லையா என்று அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் வெளியில தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. தகவல் கேட்டிருக்கேன், அவர் பதில் சொல்வார். பாத்தீங்களா? அதுக்கும் டீலிமிட்டேஷன். காவிரி நீர் குறித்து பேசினா டீலிமிட்டேஷன். அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டாலும் டீலிமிட்டேஷன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை குறித்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னு பேசினாலும் கேட்டாலும் டீலிமிட்டேஷன். அதுக்கு தான் பாருங்க எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு கிளாஸ் எடுத்தாரு. டீலிமிட்டேஷனை பத்தி யாருகிட்ட பேசுறீங்க? டீலிமிட்டேஷனா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? இந்த டீலிமிட்டேஷனை முதலாக எதிர்த்தது நாங்க தான்ட்டு ஒரு பட்டியல் போட்டது. இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு அவருடைய முதலமைச்சர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிருக்கீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர்
ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆளுங்கட்சி பேசுற விஷயத்துக்கும் கேட்கிற கேள்விக்கும் பொருத்தமான பதில தான் பாருங்க எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து சொல்றாங்க. ஆனால் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கேட்கிற கேள்விக்கு மடைமாற்றம் செய்யற வேலையை மட்டும்தான் பாருங்க பாக்குறாங்களே தவிர பொருத்தமான பதில் யாரும் எந்திரிச்சு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கேட்ட கேள்வி என்னங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த காவிரி நீர் பிரச்சனையில கூட்டுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. அதுலதான் பிரச்சனையே. காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமாகவும் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட அந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுற பட்சத்துல காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, ஆளுங்கட்சியான டிவிகே கட்சியோட கூட்டணியில் இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி கூட்டுகின்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமா? பங்கு பெறுவார்களா? எப்படி பங்கு பெறுவார்கள்? கர்நாடகாவில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி. எந்த கட்சிக்கு எந்த ஆட்சிக்கு எதிராக இங்கு அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்ட வேண்டும்னு சொல்றாங்க? கர்நாடகாவிற்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கும் எதிராக. அப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக கூட்டுகின்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அதே காங்கிரஸ் கட்சி பங்கேற்குமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பு இல்லை என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை குறித்து பேசினா டக்குன்னு பாருங்க டீலிமிட்டேஷன்ல என்ன பதில்? திமுகவை கேட்டு சொல்லுங்க. கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கு தான் ஒரே ஒரு எம்பி சீட்டு கூட கிடையாது. கொடுத்த ஒரே ஒரு எம்பி சீட்டையும் காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்துட்டாங்க. எப்போ நாங்க யாரும் போலப்பாங்க. ஏன் போகலைங்க? இல்லைங்க, இங்கேருந்து நாங்கள் எம்பி சீட்டை வாங்கிட்டாங்க. டெல்லியில போய் உட்கார்ற பட்சத்தில் பிஸ்கேஜேபி கட்சியும் மத்திய அரசையும் எதிர்த்து பேசணும், கேள்வி கேட்கணும். நமக்கு தான் ஒத்து வராதே, நமக்கு தான் செட் ஆகாது. அந்த பக்கம் பிஸ்கேஜேபி கட்சி வருதுன்னு சொன்னாலே இந்த பக்கம் இருக்கிற இடம் தெரியாம நாங்க ஓடி போயிடுவோம். அப்படி இருக்கும்போது நேருக்கு நேர் நாங்க பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? இல்ல ஜி, வேண்டாம் ஜி, எங்களுக்கு கொடுத்த எம்பி சீட்டை நாங்க காங்கிரஸ்க்கு பெருந்தன்மையோட விட்டு கொடுத்தாச்சு இல்லைங்களா? அப்ப ஒரே ஒரு எம்பி சீட்டு கூட இல்ல. அப்படி இருக்கும்போது ஏங்க எதை குறித்து கேள்வி கேட்டாலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம டீலிமிட்டேஷன் புதுசா வந்து பேசுறீங்க? கேட்பாங்க இல்லைங்களா எதிர்கட்சி சேர்ந்தவங்க. கடைசி வரைக்கும் இந்த ஒன்றிய அரசிடம் சைலண்டா போய் சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே இல்லைங்க. நாங்க ஏங்க அவங்க கிட்ட சரண்டர் ஆக போறோம்? அவங்க எங்க கொள்கை எதிரின்னு அறிவிச்சே தான் நாங்க கட்சியை தொடங்கணும். கொள்கை எதிரின்னு சொல்லிதான் எங்க கட்சியோட முதல் மாநாட்டையே நாங்க போட்டோம். அப்படி இருக்கும்போது கொள்கை எதிரிகிட்ட நாங்க எங்க சரண்டர் ஆகணும்ட்டு வெட்டு 1 துண்டு 2ன்னு பதில சொல்லிடணும் இல்லைங்களா? சொல்லவே இல்லை. ஏன்பா சரண்டா நீங்க சைலண்டானு போய் கேட்ட கேள்விதான் பாருங்க சம்பந்தம் இல்லாம அவ்வளவு பிரச்சனை இழுத்து மடைமாற்றம் செஞ்சுட்டு அந்த சரண்டர் விஷயத்தை பத்தி பேசாமே உட்காந்துட்டாங்க. இந்த டீலிமிட்டேஷனை குறித்து அரசியல் மேடையிலும் சரி, டிவிகே கட்சி சொல்றோம், அரசியல் மேடையிலும் சரி, சட்டமன்றத்தில் பேசும்போதும் சரி, பெயரை குறிப்பிட்டு பேசினா கூட பரவாயில்ல. யாரு டீலிமிட்டேஷன் என்ன கொண்டு வந்தாலும், யார் கொண்டு வருது சொல்லணும் இல்லைங்களா? யாரோ கொண்டு வராங்களா? ஏதோ பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கவங்க தான் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரவங்க பெயரை குறிப்பிட்டு பேச வேண்டியதானே? பேசுவோமா? எப்படிப்பா பேசுவோம்? நம்ம எப்பவுமே பேசுறது ஒரே ஒரு கட்சியை குறித்து மட்டும்தான், திமுக. இந்த திமுகன்னு சொல்லும் போதுதான் இன்னொரு சூடான விவாதம். அதாவது பாருங்க, ஆதவர்ஜினா சாருக்கு கோபம் வந்துருது. என்ன லாட்டரி எல்லாம் சொல்றீங்க? இந்த லாட்டரி கிட்ட எதுக்காக 900 கோடி வாங்கினார்னு உதயநிதி அவர்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாருங்க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். ஆதவர்ஜினா அவர்கள் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, லைவா பார்த்துட்டு இருக்கும்போது எங்க மனசுக்குள்ள தோணுன கேள்வி என்னன்னா, அதையே இவர்கிட்ட கேட்கிறாரு. அதாவது மார்டின் சார் கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்காக நீங்க திமுகவுக்கு 900 கோடி டொனேஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லி அதை மார்டின் சார் கிட்ட கேட்டாவே போதுமேன்னு சொல்லி யோசிச்சுனே இருந்தோம். அதே பதில தான் பாருங்க உதயநிதி சார் சொன்னாருங்க. அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனைன்னு தெரியல. சட்டமன்றம் ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து இந்த மாதிரி கண்டினியூவா பாருங்க பதிலுக்கு மேல பதிலடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது முதல்ல சொன்னாங்க இல்லைங்களா, எதிர்கட்சிகள் எந்திரிச்சு ஓடாம இருக்கிறதுக்காக சட்டமன்றத்தோட டோர் எல்லாத்தையும் பூட்ட சொல்லணும்னு சொல்லி. இப்ப பாருங்க, எதிர்கட்சியிலிருந்து வந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இவங்க எந்திரிச்சு எங்க ஓடிட போறாங்களோ, ஓடக்கூடாதுன்னு இவங்க தான் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க தான் சட்டமன்றத்தோட டோரை பூட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அந்த மாதிரிங்க ஒரு விறுவிறுப்பான மசாலா பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட ஒரு விறுவிறுப்பான திரைப்படத்தை பார்ப்பதை போலவே இருந்ததுங்க. ஒரு படம்னு சொன்னா, மசாலா படம்னு சொன்னா எல்லா அம்சங்களும் இருக்கணும் இல்லைங்களா? சும்மா பாருங்க, மசாலாவே இருந்தா
நடுவுல காமெடி வரணும் இல்லைங்களா? அந்த காமெடிக்கும் யார் யூஸ் ஆனாங்கன்னு சொன்னா அதை நம்ப ஏன் சொல்லணும்? எங்கள் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சரா இருக்கிற அவர் வன்னியரசு அவர்களுக்கு நன்கு தெரியும். 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்க வந்திருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவர்ஜனா கூட தெரியும். என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல துணைத் தலைவர் எங்க நட்புல யாங்க தலையறீங்க? எங்க நாங்க நல்ல நட்பா இருக்காங்க, நீங்க அதையா பிரிக்க நினைக்கிறீங்க? பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலில் எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்ன அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் லீமாரஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லல தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு அவர் பேசுற பேச்சுக்கு பதில் இவங்களால சொல்ல முடியல. என்ன பதில சொல்லலாம்னு யோசிச்சுக்கிறாங்களா? சிரிச்சுனேங்கிறாங்க. என்னப்பா இது, இந்த மாதிரி உண்மையை புட்டு வச்சுக்கிறாரு, என்ன பதில சொல்லலாம்? வேற வழியே இல்லாம பாருங்க, புஷி ஆனந்த் சார் எந்திரிச்சு ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு. எதுக்கு இது எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கி நிக்கிறீங்கன்னு தெரியலையா? இப்போ எதுக்கு தேவையில்லாம அவரையே வாங்கி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு தெரியுமா வர்றாங்க? புதுசா என்னையா நீங்க நீதிமான்கள் மாதிரி பில்டப் பண்ணுறீங்க? நம்ம எல்லாம் யாருக்குமே தெரியாதா? நம்ம எல்லாருமே இந்த சம்பந்தியை சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்ட கணக்காக இருந்தோன்றதை மறந்துடாதீங்கன்ட்டு உண்மையை எடுத்து போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர், முன்னால உட்கார்ந்து எங்க நேரம் எனக்கு உறவினர், எங்க வேலை எனக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்கள் தயவு செஞ்சு விடுங்க, பொது சேவை உட்காருங்க. ஆகவே அப்படிப்பட்ட சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. உண்மைனாலே அவங்களுக்கு பிடிக்காது. உண்மையா தமிழ்ல எங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை இந்த உண்மை. ஏன்னா ரகுபதி சார் மறுபடியும் இந்த இடத்துல என்ட்ரி ஆகி இவங்களுக்கு கோபமே என்னவென்றால் புள்ளி விவரத்தோட பேசார் இல்லைங்களா? புள்ளி விவரத்தோட டேட்டாவின் அடிப்படையில் தொகை இருக்கு இல்லைங்களா? அந்த தொகையை வச்சு அடிக்கிறாரு. அதுதான் இவங்களுக்கு கோபமே. அதாவது 12,730 கோடி ரூபாய் இப்ப நீங்க உயர்த்தி இருக்கீங்க. நாங்க போட்ட வரவு செலவு திட்டத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கும் 12,730 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கு. ஆனா இந்த உயர்த்துறதோட இல்லாம MGNRGSல வர வேண்டிய தொகை 3,451 கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸ் அதையும் நீங்க கேட்டுட்டீங்க. அது 9,523 கோடி ரூபாய் லோன் வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அந்த பணத்தையும் மத்திய அரசுல கேட்டிருக்கீங்க. அது ஒரு 12,974 கோடி. அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 26,000 கோடி எங்களுடைய பட்ஜெட்டை விட இப்பொழுது நீங்கள் கூடுதலாக செலவுக்கு போட்டிருக்கிறீர்கள். ஆனா சொல்றது நாங்க செலவு குறைச்சலா பண்றோம், நாங்க செலவை குறைத்திருக்கின்றோம். ஆனா இங்க 26,000 கோடி ரூபாய் உங்கள் பட்ஜெட் மூலமாக கூடுதலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். என்னப்பா இது வாங்குறாரே, இந்த வாங்கு புள்ளி விவரத்தோட பேசாரே, நம்ம என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்கு மடைமாற்றம் பண்றதுக்காக புள்ளி விவரத்தோட பேசுறீங்க. நாங்க பேசுறோம் பாருங்க புள்ளி விவரத்தோட. என்ன காவிரி நீரை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்க? 1969 ஞாபகம் இருக்கா? இதே அவையில 1969ல ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாரு? அப்ப அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பல. இதுதான் மறுபடியும் இந்த இடத்துல திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேட்கிற கேள்விக்கு பதில சொந்தமா பாருங்க. நம்ம யோசிச்சு ஸ்பாட்லயே பதிலடி கொடுக்கும் போது புள்ளி விவரம்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும் போது யாரும் பாருங்க எழுதி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக எழுதி கொடுக்குறாங்க. 1969 இந்த காவிரி நீர் அணை கட்டும் போது நீர்வளத்துறை அமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தார்னு மட்டும் சொல்றீங்களேங்க. அன்னைக்கு முதல்வராக யார் இருந்தாங்க? அதையும் சேர்த்துல சொல்லணும். இவங்க குறிப்பிட்ட அந்த 1969 ஆண்டில் யார் இருந்தது சார் முதலமைச்சராக? எங்க கொள்கை தலைவர், எங்க வழிகாட்டி அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் தான் பாருங்க நீங்க சொன்ன அந்த சமயத்தில் முதல்வராக இருந்தார். ரொம்ப சாமர்த்தியமா முதல்வர் பெயரை குறிப்பிடாமல் அன்றைக்கு இருந்த முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்பதற்கு பதிலாக ரொம்ப சாமர்த்தியமா அழகா யாரோ எழுதி கொடுத்திருக்காங்க ஸ்பாட்லயே, நீர்வளத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று. ஏன் இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க? இல்ல ஓட்டு நீர்வளத்துறை அமைச்சருக்காக விழுந்த ஓட்டா, விஜய் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு தானே? ஏதாவது பிரச்சனை முதல்வர் அவர்களை பார்த்தா கேள்வி கேட்கிறாங்க. 1969 ஆண்டில் மட்டும் அது என்ன நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கறீங்க? முதல்வரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே? அன்றைக்கு முதல்வராக இருந்தது யாரு மறந்து போச்சா? அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்க வேண்டியதானே? அப்பவும் பாருங்க கலைஞர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி கலைஞர் அவர்களை பேசுவதாக நினைத்துக் கொண்டு அறிஞர் அண்ணா அவர்களின் ஆட்சியை தான் பாருங்க இவங்க கொச்சைப்படுத்துறாங்க.
இப்போ இருக்கிற பிரச்சனையை குறித்து கேள்வி கேட்டா, கரூர் சம்பவத்துல எப்படி கொஞ்சம் கூட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம இன்றைக்கும் அடுத்தவங்க மேலேயே பழிய போடுறாங்களோ அதே மாதிரி தான் பாருங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் இப்போ இருக்கிற பிரச்சனை, நம்ம தான்ப்பா ஆட்சியில் இருக்கிறோம், நம்ம தான்ப்பா முதல்வர், எல்லாத்துக்கும் நம்ம தான்ப்பா அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணுன்ற ஒரு நினைப்பே இல்லாமல் 1969 கிமு கிபி விட்டா நான் என்னால் முடிந்த முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், முயற்சிக்கிறேன்னு சொல்லி இழுத்து நிற்கிறீங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு ஒரே அர்த்தத்தோட ஒரே விஷயமா பேசுங்கன்னு நாங்க சொல்றேங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னாங்க, 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒண்ணு மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. இதுக்கே இப்ப மத்ததுக்கெல்லாம் எப்படி? இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக மிக முக்கியமான ஹைலைட், 2 முக்கியமான பாயிண்ட். ஒன்னு, கலைஞர் அவர்களை குறித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னது, இந்தியாவின் பழமை மிக்க தலைவர், இந்த அவையில் 6 முறை முதலமைச்சராக அமர்ந்த கலைஞர் ஐயாவினுடைய நினைவு நாள். அந்த இரங்கல் செய்தியோட அவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருந்தால் அவர் சார்ந்த கட்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த அவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையாக, ஒரு சிறந்த உதாரணமா எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். எனவே அவரது நினைவு நாளை இந்த அவையில் இரங்கல் செய்தியோட நீங்கள் நினைவு கூர்ந்திருந்தால் அந்த தலைவர்களுக்கு நாம் ஒரு மரியாதை செலுத்தியதற்காக ஒப்பாகும். பண்ணுவாங்களா? அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? வார்த்தைக்கு வார்த்தை பேசும்போதெல்லாம் 60 வருட ஊழல் 60 வருட ஊழல்னு சொல்லும் போது இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? பண்ணவே மாட்டாங்க. பெருமை தேடிக்கொள்வதில் தான் அவங்களுக்கு மிக முக்கியமான பெருமையாக இருக்குமே தவிர இந்த உண்மையெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. 2வது ஹைலைட், மார்க்கண்டேயன் அவர்கள் சொன்னது, எல்லாரும் பேசப்படுகிற ஒரு பேர் அடால்ஃப் ஹிட்லர். உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு விடுமோ, இந்த மனித இனம் அடிமைப்பட்டு விடுமோ, உலகத்தை சூரியனே மறையாத பேரரசாக பார்த்த அந்த இங்கிலாந்து நாட்டு மக்கள் அடிமைப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தோடு இருந்தபோது அந்த 2வது உலக வாரை டிக்ளேர் பண்ணி அனைத்து மக்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுத்தவர் வின்சன் சர்ச்சில். அந்த வின்சன் சர்ச்சில் அவர்கள் 1945 உலக போர் முடிந்ததற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் கிளைமண்ட் அட்லி அவர்கள், அவர் ஒரு பாரிஸ்டர், அவர் பெரிய நிபுணர், அவர் வெற்றி பெற்று விட்டார். அந்த கொலிஷன் கவர்மெண்ட்ல துணை பிரதமராக இருந்தவர். அப்போது கிளைமண்ட் அட்லியோட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவனை, உலகமெல்லாம் உச்சரித்த அந்த வின்சன் சர்ச்சிலை, ஒரு பெரிய ஆரேட்டரை நீங்கள் வீழ்த்தி விட்டீர்களே, நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய கதாநாயகன் என்று பத்திரிகைகள் கேள்வி கேட்கிற போது கிளைமண்ட் அட்லி சொன்ன வார்த்தையை இந்த அவையிலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஜனநாயகத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சாதாரண மனிதன், சர்ச்சில் ஒரு மகா புருஷர், அந்த வகையில் தெய்வத்துக்கு ஒப்பாகக்கூடிய மாபெரும் தலைவன் சர்ச்சில், அவர்களுடைய சாதனையை தேர்தலில் வெற்றி பெற்ற நான் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாது என்று சொன்ன கிளைமண்ட் அட்லியினுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து இந்திய ஜனநாயக வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகா புருஷனை, அந்த அவதார புருஷனை யாராலும் எந்த இடத்திலும் தேட முடியாத அளவிற்கு, அதாவது அந்த ஸ்டோரியை எதுக்காக சொன்னார்னு சொன்னா, ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.